நேற்றைக்கு நம்மளுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. என்ன மேடை அப்படின்னா, தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற மேடையில சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு. சூழ்நிலைக எனக்கு எதிரா இருந்தாலும் அதை திறமையா கையாள்றதுதான் என்னுடைய சாமர்த்தியம், அதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். நெகட்டிவா இருந்தாலும் அதை நான் பாசிட்டிவா மாத்திருவேன் அப்படின்ற வசனத்தெல்லாம் அவர் பேசியிருந்தாரு. சோ உங்க கனவு சொல்லுங்க சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த விஷயத்தோட தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் இவரோட கனவு லிஸ்ட்ல இதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். என்னன்னா, கடந்த 2 மாசத்துல 30 கொலைகள் நடந்திருக்கு. இத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நேற்றைக்கு நம்மளுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு 2030 அவங்களோட கனவு என்ன, கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருந்தாங்க. என்ன விவகாரம் அப்படின்னா, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்கள் அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. என்னென்ன தேவைகள்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்க டிசைன் பண்ணி தான் 2030 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கனவை கொண்டு வந்திருக்கோம். இதோட சேர்த்து சில பஞ்சுடைலக்கும் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சூழ்நிலை எனக்கு எதிரா இருந்தா கூட அதை கையாள்றதுல நான் பெரிய கில்லாடி, அதுதான் என்னோட ஸ்டைலு. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி செல்வதுதான் என்னுடைய ஸ்டைல். என்ன நெகட்டிவ் நடந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திருவேன் அப்படின்னு பெரிதினும் பெரிதாய் கேள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதோட சேர்த்து அந்த காணொலி நான் வைக்கிறேன், நீங்க பாருங்க. பெரிதினும் பெரிதாய் கேளின் அடிப்படையில நெகட்டிவ்களையும் பாசிட்டிவா மாத்தி தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான என் தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு 2030 14 முக்கிய அம்சங்களை என் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். 5 வருஷமா நாங்க செஞ்ச சாதனையில மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் என்னோட மகிழ்ச்சிக்கே காரணம். அதுலயும் ஒவ்வொரு துறையிலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வளர்ச்சி காட்டினாங்க, அயராது பாடுபட்டாங்க. குறிப்பா அமைச்சர்கள், எந்த தைரியத்துல இவர் இதெல்லாம் சொல்றாருன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். சோ இத இவர் சொல்லிட்டாரு. ஒரு 14 அம்ச கோரிக்கையெல்லாம் பேசிட்டாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, உங்களை நம்பி ஆட்சியை கொடுத்ததுக்கு சட்டம் ஒழுங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு நம்ம பேச போற இந்த டாபிக் இருக்கு இல்லையா, 30 கொலைகள் 2 மாசத்துல, இதுவா உங்க சட்ட ஒழுங்கு லட்சணம், இதத்தான் நீங்க கனவு கண்டீங்களா அப்படின்னு மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல கூட நடக்க முடியாம. எங்க அப்படின்னா, தென் மாவட்டத்துல. இதோடைய டேட்டா இன்னைக்கு நாளிதழ்கள்ல அவைலபிளா இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். என்ன விவகாரம் அப்படின்னா, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டும் கடந்த 2 மாசத்துல 30 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பா இந்த தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது என்ன, தாமிரபரணி ஆறு இருக்கும். அங்க இருக்க மனுஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசக்கார பயப்புள்ளைங்கடா இவங்க அப்படின்னு இருக்கும். அங்க அவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கும். ஏன்னா கரையோர பகுதிகள், அங்க அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல கல்ச்சரா இருக்கட்டும், பழங்கால கோவில்களா இருக்கட்டும், அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த தென் மாவட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, கொலை நகரமா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது. என்னதான் மேடை போட்டு உங்க கனவை சொல்லுங்க, என் கனவை சொல்றேன், நான் 5 வருஷம் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும், எப்படி இருக்கு 2 மாசத்துல இவ்வளோ கிரைம் ரேட் நடக்குது, தினம் இப்படி நடந்துட்டு இருக்கு. முதல்வர் மனசாட்சி எல்லாமே இப்படி பேசுறாரு தேர்தல் அரசியலுக்காக அப்படிங்கிறதா மக்கள் சொல்றாங்க. இதோட சேர்த்து அந்த பகுதிகளை வசிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தெருவுல நடமாட பயமா இருக்குங்க, ஜாதி கலவரம், அப்புறம் குடிபோதை, கஞ்சா புழக்கம் அப்படின்னு நாங்க வாழ்றதுக்கே அச்சப்படுறோம், தேர்தலையே புறக்கணிப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி மக்கள். முதல்வர் என்ன பேசிட்டு இருக்காரு, 5 வருஷம் சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன்னு தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் இங்க மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த புள்ளி விவரத்தை நம்ம இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும். சோ இந்த தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இங்க வெறும் வாக்கு வங்கி அரசியலாக தான் எல்லா அரசியல்வாதிகளும் பாக்குறாங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் வெட்டிக்கிறது, பகையின் காரணமாக ஜாதிய மோதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கம்மியே ஆகல. என்னதான் படிச்சு எல்லாரும் சிட்டியை நோக்கி வந்துட்டாலுமே குற்றம் பண்றவெல்லாம் பாதி பேர் பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவனா இருக்கான். இந்த மாதிரிதான் தென் மாவட்டத்துல அந்த கல்ச்சரே ஊறி போயிட்டு இருக்கு. அருவா கல்ச்சர் அப்படிங்கிறது அதை வச்சு ரீல்ஸ் போடுறதெல்லாம் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சைட்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா இந்த மாவட்டம் எப்படியா பாதிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.
அதுல தென்காசியில மட்டும் கடந்த 2 மாதங்கள்ல 5 கொலை வழக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அந்த காவல்துறை வட்டாரம் வந்து இதை சொல்லுது. அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடியில ஜனவரி மாசம் வந்து 13 வழக்குகள் ஆனது பதிவாயிருக்கு. பிப்ரவரி மாசம் 12 வழக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அதுலயும் குறிப்பா சமீபத்துல நடந்த நாங்குநேரி விவகாரம் இருக்கு இல்லையா, யாரை பார்த்தாலும் வெட்டுறது, இது வந்து முன்பகையின் காரணமாகத்தான் ஒரு ஜாதிய மோதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் குடி போதையும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா வெல்லும் பெண்கள்லாம் இவர் ஷோ நடத்திட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி சூழல்ல பாதிக்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏதோ வந்து ஒட்டுமொத்தமான டேட்டாலாம் கிடையாது. வெறும் இந்த மாவட்டங்கள்ல 2 மாசம் 60 நாட்கள்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இது. ரெஜிஸ்டர் ஆனதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த லட்சணத்துல ஆட்சி நடத்திட்டு சரி நம்ம அவங்க கிட்ட கேள்வியாவே வைக்கிறோம், என்ன இல்ல தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அங்க உங்களுக்கு வளங்கள் இல்லையா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லையா, நல்ல வந்து சுற்றுலா தலமா மாற்றுறதுக்கான விவகாரம் அங்க இல்லையா, என்ன இல்ல, ஏன் வந்து தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்படுது? இப்ப நீங்க சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் தூத்துக்குடியில அந்த ஏர்போர்ட் திறந்த விவகாரமா இருக்கட்டும், அல்லது வந்து பல விஷயங்கள் துறைமுகங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது அந்த மாவட்டத்துல இருக்கவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இங்க இந்த மாதிரியான திமுக மாதிரியான கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபேக்டரி வருது, அந்த சுற்று வட்டாரத்துல எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது அப்படின்னா அதுல ஏதாச்சும் கலவரத்தை உண்டாக்கி தங்கிட்ட இருக்க மீடியா பவரை வச்சு அதை காலி பண்றது. இப்படி அந்த சமூக மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் அழிச்சிட்டு கடைசியில அவங்களுக்கு இவங்களே கஞ்சா விற்கிறது, இவங்களே வந்து சாராய கம்பெனி நடத்துறது அப்படின்னு கனிமொழி அக்கா கிட்ட நம்ம கேட்கணும், இங்க இருக்கவங்களோட வாழ்வாதாரம் ஏன் முன்னேறல? அப்ப இப்ப இளம் விதவைகள் இல்லையா, இங்க குடிப்பழக்கம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. இவரு சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு. இப்ப கண்ணீர் விட்டு கதறாங்களே, ரோட்ல இருக்கவங்க எல்லாம் சரமாரியா வெட்டுறாங்க, சட்ட ஒழுங்கு வந்து சரியா இல்ல அப்படின்னு. இத பார்த்துமா முதல்வர் இப்படி பேசுறாரு அப்படின்ற கேள்வி எழுப்பணும் இல்லையா? குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் எப்படியா இங்க வந்து இன்னுமே எல்லா வளர்ச்சியும் வந்த பிறகுமே இன்னும் இந்த மக்கள் என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கான தார்மீகமான பொறுப்பை யாரு ஏத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தானே ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு மேடைக்கு மேடை ஷோ போட்டு அடுத்து வரப்போற தேர்தல்ல ஒரு திராவிட மாடலே எங்களால தாங்க முடியல, ஊருக்கு ஊரு கொலையும் கொலையுமா கிடக்கு அப்படின்னு, இதுல திராவிடம் 2.0 வரும், உங்களோட கனவு எங்களோட கனவுலாம் எதுவும் நிறைவாகாது, உங்க கனவு தான் இன்னும் எத்தனை கோடி கரப்ஷன் மாடல்ல நீங்க கொள்ளை அடிச்சுட்டு, ஏன்னா ஏற்கனவே அடிச்ச கொள்ளையை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் எல்லா மினிஸ்டரும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல அவங்கவுங்க தங்களுடைய கடமையை செய்யறாங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாம எப்படி நம்மளோட முதல்வரால பேச முடியுது அப்படின்னு தெரியல. நீங்க கொடுத்த இந்த திராவிட மாடல் 1.0 எங்களால தாங்க முடியல முதல்வரே, அதனால இந்த 2.0 எல்லாம் வேணாம், முடிஞ்சா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்லயாச்சும் இந்த சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்க. தினமும் விடிஞ்சா பேப்பரை பார்த்தாலே வெறும் கொள்ளைதான் வருது, கஞ்சா புழக்கம், கஞ்சானால அவனை கொண்டா, கஞ்சானால பாட்டியை கொண்டா, கஞ்சானால அப்பாவை கொண்டான்ற விஷயம் மட்டும் தான் வருது. முடிஞ்சா தடுங்க, ஏன்னா உங்க கையில தான் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இன்னும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.